வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சிறையில் நடந்தது என்ன, திமுக எம்எல்ஏ போட்டுடைத்தது. அது மட்டும் கிடையாது, நம்ம ஸ்டாலின் அவர்களை மொத்தமா காலி பண்றாரு நம்ம விஜய் அவர்கள். திமுக கதறுது. சில விஷயங்களை ஓப்பனா பேச முடியும், சில விஷயங்களை ஓப்பனா பேச முடியாது. அப்படிதான் விஜய் அவர்கள் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அந்த சம்பவத்துக்கு திமுகவால கதறவும் முடியல, கருத்து சொல்லவும் முடியல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம கையை பிசைந்து கொண்டிருக்கின்றார்கள். நான்லாம் எதிர்பார்த்தேன், திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அதிமுக திட்டங்களை ஒட்டுமொத்தமா இப்படி ஆட்டைய போடுறானுங்களே, என்னவோ நாம தான் முதன் முறையாக களத்தில் இறங்கி இதெல்லாம் செய்யற மாதிரி விளம்பரப்படுத்துறானுங்களே, இவனுங்களை அடக்கிறதுக்கு யாருன்னா வரமாட்டாங்களா அப்படின்னு நினைச்சேன். இப்ப விஜய் வந்து சரியான சம்பவத்தை செஞ்சிட்டு இருக்காரு. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல திமுகவுடைய எம்எல்ஏ பாளையங்கோட்டை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. நேற்று தூத்துக்குடி நீதிமன்றத்துக்கு வந்தாரு. அங்க ஆஜராகிட்டு வெளியே கிளம்பி போகின்ற போது கட்சிக்காரங்களை சந்தித்தார். அப்படி சந்திக்கின்ற பொழுது என்ன சொல்றாருன்றத ஒரு நிமிஷம் கேட்டு வந்துருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஜெயில் 25 புத்தகம் வச்சிருக்கேன். எல்லாம் நல்லா இருக்கு, ஹாப்பியா இருங்க. எத்தனை நாள் உள்ள இருக்கிறோமோ அவ்வளவு வேகமா ஆட்சிக்கு வர்றோம். வரேன்னு சொல்லி இருக்கிற வேண்டாமா, நீ ஒண்ணு இது பண்ணாதமா, நம்ம வேண்டிடுறாங்க பாத்துக்கலாமா. ஏன்னா நேரம் அவங்க வந்துட்டாங்க, வாரத்துக்கு 2 பேரும் தான் வர முடியும் போல. நீ ஒன்றும் கவலைப்படாதாங்க, எல்லாம் ஹாப்பியா இருங்க, பாத்துக்கலாம் மாப்பிள்ள. சரிங்க மாமா, சரிங்க மாமா. இந்த ஆள்லாம் வந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணாரு என்ற அடிப்படையில் கைது பண்ணி உள்ள போட்டிருக்க கூடாது. என்ன பண்ணியிருக்கன்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட ஊழலை பண்ணியிருக்கான் இந்த மார்க்கண்டேயன். அந்த ஊழலை நோண்டி அந்த ஊழல் புகாரில் உள்ள தூக்கி போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம செந்தில் பாலாஜி மாதிரி இந்த ஆள் ஒன்றுக்கு போயிட்டு இருப்பார். என்ன ஒன்று, அரசியல் காரணங்களுக்காக இவரை கைது பண்ணதுனால சிறையில் அடைக்க மாட்டாங்க. அங்கே வராண்டா இருக்கும் அரசியல் கைதிகளை அடைப்பதற்கு. அங்கே ஈஸியாக உலாத்தலாம், எந்த கைதியை வேண்டுமானாலும் போய் சந்திக்கலாம், யார்கிட்ட வேண்டுமானாலும் கருத்து கேட்கலாம். என்ன ஒன்று, வெளியே வர முடியாது. அதே மாதிரி டெய்லி யாராவது போய் இவரை சந்திக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு 2 பேர் தான் சந்திக்க முடியும். தினந்தோறும் குடும்பத்தினர் போகிறாங்க, தினந்தோறும் கட்சிக்காரங்க போகிறாங்க. அதுலேயும் KN நேரு, நம்முடைய கனிமொழி MP, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வரிசையாக போய் அவங்கள சந்திப்பதனால கண்டுக்காமல் இருந்த கட்சி இப்போ நம்மளை கண்டுக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணம். 2வது, அடிப்போம் உதைப்போம் அப்படின்லாம் விஜய் அவர்கள் பேசுறாங்க. ஆனா சிறைக்கு வந்தா அப்படி ஒரு சூழ்நிலையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமானது இவரை ஜாமீன்ல விடுவிப்பாங்க என்று பார்க்கின்ற போது, ஜாமீன் ரத்தான பிறகு வருத்தம் இருக்கும் என்று பார்த்தா இந்த ஆள் முகத்துல வருத்தமே இல்லை. இப்ப விஜய்க்கு என்ன அதிர்ச்சின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆள் கிட்ட பேட்டி எடுக்கின்ற அளவுக்கு ஊடகத்தை எந்த அளவுக்கு நெருக்கமா விட்டுருக்காங்க காவல்துறையினர். 2வது, இவர் யார்கிட்டயும் என்னென்னவோ பேசுறாரு. எங்க காவல்துறை வாகனத்தில் உட்காந்துக்கிட்டு. இதெல்லாம் காவல்துறையினர் எப்படி அனுமதிக்கிறாங்க? இப்ப காவல்துறையானது விஜயனுடைய ஆட்சியின் கீழ் வேலை பார்க்குதா, இல்ல திமுக ஆட்சியின் கீழ் வேலை பார்க்குதா? எப்படி ஒரு கைதியினுடைய விஷயமானது மீடியாக்கள்ல வெளியே வந்து பொது தளத்துல பேசப்படுது? அதனால இவரை மீடியா அணுகக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்குது, உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இவர் பேசுகின்ற பேச்சானது சாட்சிகளை கலைக்கலாம் என்பதனால எப்போதும் குற்றவாளிகளை செய்தியாளர் சந்திக்க விடவே மாட்டாங்க. நீதிமன்றத்துடைய நடவடிக்கை பாதிக்கப்படும் என்பதனால காவல்துறையினர் குற்றவாளிகளை பேச விடவே மாட்டாங்க. சில தருணங்கள்ல கைது பண்ணி அழைத்து கொண்டு செல்கின்ற பொழுது அந்த காவல்துறையினுடைய கெடுபிடியும் தாண்டி ஏதாவது குரல் எழுப்பிக் கொண்டே போவாங்க, கோஷமிட்டு கொண்டே போவாங்க, கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் கத்திக்கிட்டே போவாங்க. அப்பதான் பட்டும் படாம வந்து பேட்டி எடுக்க முடியும். ஆனா இங்க அப்படி கிடையாதுங்க. எவ்வளவு தெள்ள தெளிவாக இந்த திமுக எம்எல்ஏ பேசுறாரு பாருங்க. அந்த அளவுக்கு காவல்துறையானது இந்த மார்க்கண்டேயங்கிட்ட லிபரலா நடந்துக்குது. சிறையிலையும் இவரை சொகுச்சா வச்சிருக்காங்க. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ இருக்கலாம், இந்நாள் எம்எல்ஏக்களா இருக்கலாம், இல்ல சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, இனிமே அரசியல் வழக்குகள்ல கைது பண்ணக்கூடாது. இவன்னா கை கால் வச்சு சும்மாவா இருப்பான்? திமுக என்றாலே ஊழல் தானே, ஒட்டுமொத்த ஊழலையும் நோண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்கண்டேயன் அவர்கள் நிரந்தரமாக சிறையில் இருப்பதற்கான வேலையை பார்த்துட்டார். சிறையில ஜாலியா தானே இருக்குதுன்னு சொல்ற, இனிமே நீ ஜாலியா இருக்குதுன்னு எப்ப சொல்றன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபுல் ஹிஸ்டரியை எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால அடுத்தடுத்த வழக்குல மார்க்கண்டேயன் அவர்கள் கைதாவதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாமீன் கேன்சல் ஆகி போச்சு, கவலையா இருப்பான்னு பார்த்தா நாம எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ளவே இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆட்சிக்கு சீக்கிரம் வந்துடலாம்னு சொல்றான். டேய்,
போடுறவனை உள்ள ஊழல் வழக்கில் அப்படின்னு விஜய் அவர்கள் உத்தரவிட்டு இருக்கின்றாராம். அது மட்டும் இல்ல, நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்கா தெரியுமா, சட்டமன்றத்தில் சொன்னார், பார்ட்டி ஃபண்ட் என்றால் எந்த கட்சியானது பார்ட்டி ஃபண்டை வாங்கியிருக்குது அதை வெளிப்படையாக உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுட்டாராம். உங்க எல்லாருக்கும் தெரியும், அடுத்த மாசம் சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது நடக்க போகுது. அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பார்ட்டி ஃபண்டு யாரு வாங்கினாங்க என்ற விஷயத்தை வெளிப்படுத்த போறாரா நம்ம விஜய். பார்ட்டி ஃபண்டினுடைய ஃபுல் விவரத்தையும் நோன்றது நம்முடைய உதயநிதி ஸ்டாலினை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு தான். பார்ட்டி ஃபண்டை கலெக்ஷன் பண்ற திமுக எம்எல்ஏக்களா இருக்கலாம், இல்ல நிர்வாகியா இருக்கலாம், எல்லாரும் தலைவிக்கு தானே கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த பார்ட்டி ஃபண்டை அனுபவிக்கிறது யாரு? நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான் கட்சி நடத்திட்டு இருக்காரு. அதனால அவரை தூக்கி தான் உள்ள வைக்கிறதுக்காக தான் இந்த பார்ட்டி ஃபண்டு எவ்வளவு வாங்கியிருக்காங்க, எந்தெந்த துறையில வாங்கியிருக்காங்க, எந்தெந்த அதிகாரிகள் உடந்தையா இருந்திருக்காங்க, எல்லா விஷயத்தையும் ஒட்டுமொத்தமாக சேகரித்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது நீதிமன்றத்தில் கேஸ போட்டு, நீதிமன்றமானது என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணி உள்ள போடு அப்படின்னு வழிகாட்டும். ஏன் உதயநிதி ஸ்டாலின் இந்த ஊழல் புகார்ல நேரடியாக கைது பண்ண முடியாதான்னு கேட்டா கைது பண்ணலாம். ஆனா இவனுங்க அலப்பறை பண்ணுவானுங்களே திமுக காரணங்க. அதனால போராட்டத்தை மழுங்கடிக்க செய்ய வேண்டும் என்றால் நீதிமன்றத்தின் மூலமாக உத்தரவு வாங்கி இந்த பார்ட்டி ஃபண்ட் விஷயத்துல நம்ம உதயநிதி ஸ்டாலினை உள்ள தள்ளினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உள்ள தள்ளுறதுக்காக பார்ட்டி ஃபண்ட் விஷயங்களை நோன்றாராம், புள்ளி விவரம் எடுத்துட்டாராம். அதனால ஒண்ணு உதயநிதி ஸ்டாலின் உள்ள போறாரு, இல்லையா சட்டப்பேரவையில் நாரடிக்கப்படுவார் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துக்காக சொல்றாங்க. திமுக காரனுடைய திமுரு எப்ப ஆட்சி போன பிறகு கூட அடங்கலடாப்பா சாமி. இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து நேற்று கதறி இருக்கின்றார். என்ன கதறி இருக்கின்றார் என்று பார்க்கும்போது, நம்ம ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தினுடைய பெயர்லாம் வந்து மாத்திட்டாராம் நம்ம ஜோசப் விஜய் அவர்கள். என்ன அப்படி மாத்திட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லுகின்ற போது அதை திறன் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு வச்சுட்டாராம். நான் முதல்வன் திட்டம் என்று ஏன் பேர் வச்சான்னு கேட்டீங்கன்னா, என்றென்றைக்கும் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகவே இருப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில நான் முதல்வன் திட்டம் என்று சொல்லிட்டு மாணவர்களுக்கு திறன் பயிற்சி கொடுக்கின்ற அந்த திட்டத்துக்கு நான் முதல்வன் திட்டம் என்று வச்சாங்க. இப்போ திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் அப்படின்னு வச்சுட்டாங்க. இதுல முதல்வனும் கிடையாது, நானும் கிடையாது. எந்த நோக்கத்துக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது என்பது மக்களுக்கு தெளிவா தெரியுது. திறன் மேம்பாடு படிச்சிருந்தா மட்டும் போதாது, அதனுடைய திறனை மேம்படுத்தணும். எந்த வேலைக்கு போறீங்களோ அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்றது திறன் மேம்பாட்டு திட்டம் என்று தெளிவா தெரியுது. அதே மாதிரி மகளிர் விடியல் பயணம் என்று வச்சிருந்தாங்க திமுகவில். இப்போ மகளிர் பயணம் அப்படின்னு வச்சுட்டாங்க. இது தெளிவா தெரியுது. யார் யாரெல்லாம் மகளிர் இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த பஸ்ல போனாலும் தெரியுது. ரெண்டாவது மகளிருக்காக இந்த பஸ் விடப்பட்டிருக்குன்னு தெரியுது. அதனால என்ன விடியல் இடையில, சரி மகளிர் இந்த பஸ்ல போனா விடியல் ஏற்பட்டு விடுமா, வாழ்க்கை தரமானது உயர்ந்துடுமா? 10 ரூபாய் கொடுத்து பஸ்ல போறதுக்கு கூட வக்கு இல்லாத அளவுக்கு ஏழைய வச்சுட்டு மகளிர் விடியல் பயணம் என்று சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல இந்த திறன் மேம்பாட்டு திட்டம் என்று கொண்டு வந்தாங்களா திமுக, அது திமுக கொண்டு வந்ததா இல்ல அதிமுக கொண்டு வந்ததா? ஏற்கனவே அதிமுக கொண்டு வந்த திட்டத்தை தானே காலேஜ் வரைக்கும் விரிவுபடுத்தினீங்க. அதே மாதிரி மகளிர் விடியல் பயணம் இது என்ன திமுக கொண்டு வந்ததா, அதிமுக கொண்டு வந்தது தானே? என்ன ஒண்ணு, 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இலவச பாஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு இலவச பாஸ் கொடுத்தாங்க. சோ அந்த திட்டத்தினுடைய விரிவுபடுத்தப்பட்ட திட்டம் தான் மகளிருக்கு இலவச பயணம். இது என்னவோ திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவாலயத்தில் உட்காந்துக்கின்னு 1000 நாள் சிந்தனை பண்ணி மகளிர் விடியல் பயண திட்டத்தை கொண்டு வந்த மாதிரியே பில்டப் கொடுக்குறானுங்கப்பா. மொத்தமாக அதிமுக திட்டத்தை விரிவுபடுத்தி விட்டு திமுகவில் யாரெல்லாம் ஆண்டு இருக்காங்களோ அவங்களை விட ஸ்டாலின் அவர்கள் புதுமையா சிந்தித்து கொண்டு வந்த திட்டம், அவர் புத்தியில உதித்த திட்டம் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க. எப்ப ஆட்சி மாறினாலும் சரி நம்ம ஸ்டாலினை மறக்க மாட்டாங்க என்பதனால பெயரை திட்டமிட்டு வச்சாங்க. திட்டத்துல ஒண்ணும் இருக்காது, ஆனா பெயர் சூட்டுதல்ல கில்லாடியா இருப்பாங்கப்பா இந்த திமுக காரங்க. அப்படிதான் மகளிர் விடியல் பயணம் என்று வச்சாங்க. அதுக்கப்புறம் காலை உணவு திட்டம், ஏதோ ஸ்டாலின் அவர்கள் வந்து கழிவறையில உட்காந்துக்கின்னு கன நேரம் சிந்தித்த பிறகு காலை உணவு திட்டம் தொடங்கணும் அப்படின்ற எண்ணம் வந்ததாம். அதுலயும் ஒரு கருத்து சொல்லுவார் பாருங்க, காமராஜர் அவர்கள் மாடு மேய்க்கின்ற சிறுவனை பார்த்து ஏன்பா பள்ளிக்கூடம் போலியா அப்படின்னு கேட்ட பிறகு பள்ளிக்கூடம் போவேன் ஆனா சோறு யாரு போறதுன்னு கேட்டாங்களாம் மதியத்துல. அதுக்காக காமராஜரை பொறுத்த வரைக்கும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தா என்ன, ஏற்கனவே வந்து பிடி தியாகராய செட்டியார் வந்து சென்னையில மதிய உணவு திட்டத்தை தொடங்கினாரு நீதி கட்சி ஆட்சி இருக்கும்போது. அதையே தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்த கூடாது, ஏழை மாணவர்கள் படிக்க வருவாங்கன்ட்டு சிந்தித்து அந்த உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்.
அதே மாதிரி தான் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ யாரோ ஒரு ஏழை குழந்தைகிட்ட போய் ஏமா சாப்பிட்டியான்னு கேட்டாங்களாம். ஆஹா, காலையில் எங்கள் அப்பா அம்மா வேலைக்கு போடுவாங்க, சாப்பிடாத வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படின்னா நம்ம ஏன் காலை உணவு திட்டத்தை தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலினுடைய வாழ்நாளிலே கொண்டு வராத அவருடைய வரலாறு என்றைக்கும் புகழ் பேசக்கூடிய காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தாராம். என்ன மாதிரியான பொய்! திமுக காரன் பின்னாடி மீடியா இருப்பதனால, அவனை பற்றி புகழ் பாடுவதற்கு ஆள் இருப்பதனால எப்படிலாம் அடிச்சு விடுறாங்க பாருங்க. புதிய கல்விக் கொள்கையில மாணவருக்கு மதிய உணவு திட்டம் கொடுத்தா மட்டும் போதாது, இன்னும் ஏழை குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஊட்டச்சத்து இல்லாம அவங்க தள்ளாடுகின்றார்கள், ஒல்லியா கிடக்குறாங்க. அதனால ஊட்டச்சத்து மிகுந்த உணவு கொடுக்கணும். அப்படி ஊட்டச்சத்து மிகுந்த உணவு கொடுக்கலாம் கூட காலையில பள்ளிக்கு வருகின்ற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொடுங்க அப்படின்னு மோடி கொண்டு வந்த புதிய கல்வி திட்டம் 2020 அமுல்படுத்த வேண்டும் என்று உத்தரவு போட்டார். என்னவோ ஸ்டாலின் சிந்தித்த மாதிரி ஒரு பில்டப். இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அமுதம் வழங்கும் அன்னக்கரங்கள் என்று சொல்லிவிட்டு தனியார் துறை பங்களிப்புடன் சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டத்தை தொடங்கினார். பிறகு தமிழகம் முழுவதும் 5ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த காலை உணவு திட்டம் தயாரிப்பதற்காக ஒரு இடத்துல உணவு தயாரிக்கின்ற கூடத்திற்கு அடிக்கலும் நாட்டினார் எடப்பாடி பழனிசாமி. அதனால காலை உணவு திட்டம் போட்டது எடப்பாடி பழனிசாமி மோடியுடைய உத்தரவை ஏற்று. அதனால ஸ்டாலின் தான் என்னவோ காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த மாதிரியும், ஐயோ காலை உணவு திட்டத்துடைய பெயரை மாத்துறாங்களே, பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம்னு மாத்திட்டாங்களாம். இப்ப திமுகவால கதறவே முடியல. ஏன் தெரியுமா? காமராஜர் பேர் வச்சுட்டாங்களே. இங்க கலைஞர் பேர் வச்சிருந்தா கூட பரவாயில்ல, இல்ல ஸ்டாலின் பேர் வச்சிருந்தா கூட பரவாயில்ல. மொத்தத்துல சில திட்டங்களை சொல்லுகின்ற பொழுது ஸ்டாலினுடைய பெயர் வரக்கூடாது என்பதற்காக அந்த பெயரெல்லாம் நீக்கிவிட்டு புதுசா நம்ம விஜய் அவர்கள் கொண்டு வந்த மாதிரியே திட்டங்களை வடிவமைக்கிறாங்களாம். திமுக காரணங்க கதறானுங்க. நீங்களே எல்லா திட்டத்தையும் காப்பி அடிச்சவங்க தான். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுக்குறாங்கல்ல, 1000 ரூபாய், அதை இப்போ பேர் மாத்த போறாங்க, மகளிர் மேம்பாட்டு உரிமை தொகை திட்டம் மாத்த போறாங்க. அதனாலயும் இப்போ திமுக இருக்கிறவங்க அத்தனை பேரும் கதறாங்க. என்னவோ அறிவாலயத்தை வித்து காசு எடுத்து கொடுத்து மகளிரை மேம்படுத்துற மாதிரி கலைஞர் உரிமை தொகை திட்டம்னு வச்சாங்க. இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த திட்டத்தையும் மாத்துறாராம். ஆனா இப்ப திமுக என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம் எல்லாம் அதே பேர்ல இருக்குது. ஆனா திமுக கொண்டு வந்த திட்டம் மட்டும் விஜய் அவர்கள் மாத்துறாரு. அப்படின்னா திமுகவுக்கு இந்த திட்டம் எல்லாம் பேர் சேர்க்குது. அதனால இந்த திட்டத்துடைய பெயரெல்லாம் மாத்திட்டோம்னா இனிமே திமுக அழிஞ்சதுதான். ஸ்டாலின் பேர் யாரும் உச்சரிக்க மாட்டாங்க, நம்ம நிரந்தர முதலமைச்சராக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு. நாங்க விட மாட்டோம் பெயர் மாற்றத்துக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் எல்லாரும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, யோ உன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்களா, பேரு என்னவா இருந்தா என்னையா, எதுக்காக திட்டத்தை கொண்டு வந்தையோ அந்த நோக்கம் நிறைவேறதா இல்லையா, அதை விட்டுட்டு போவியா சும்மா இதுக்குன்னு ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்களுக்கு அறிவுரை சொல்றாங்க நிறைய பேர். ஆனா திமுக காரன் அடங்குற மாதிரி தெரியல. ஏங்க பல திட்டங்களை தொடங்கி இருக்கிறாங்க. அந்த திட்ட தொடக்க விழாவுக்கு நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் கல்வெட்டு வச்சிருக்காரு. அந்த கல்வெட்டுலாம் பேத்துடுறாங்க. நெமிலி கடல் நீர் குடிநீர் ஆக்கும் திட்டம், அங்க இருந்த ஸ்டாலினுடைய கல்வெட்டை எடுத்துட்டாங்க. கலைஞர் அவர்கள் 2006 நெமிலி கூட்டு குடிநீர் திட்டத்தை உருவாக்கினார். அங்க கலைஞருடைய கல்வெட்டை எடுத்துட்டாங்க. அதனால ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய சாதனைகளை மறக்கடிக்க பாக்குறாங்க, மறைக்க பாக்குறாங்க. ஆனா விடமாட்டோம், இதெல்லாம் ஒழுங்கா கல்வெட்டு வைக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கதறுகிறது திமுக. விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அது மட்டும் கிடையாது, திமுகவில் குறிப்பா ஸ்டாலின் குடும்பமானது ஆந்திராவிலிருந்து வந்தது. அவங்களுக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு என்று சொன்னாவே நான் கூசுது. ஆனா ஆளுநரோ வேற யாராவது ஒருத்தர் தமிழ்நாடுன்னு சொல்லாம தமிழகம்னு சொல்லிட்டா அரசியலுக்காக பாரு அண்ணா வச்ச தமிழ்நாடு என்ற பெயரையே மறைச்சிட்டு தமிழகம்னு சொல்றாங்க பாருங்க அப்படின்னு கதறுவானுங்க. ஆனால் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு என்பதை எடுத்து விட்டு அரசு பேருந்துன்னு வச்சாங்க. இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு பேருந்து என்று பெயர் வைக்க போறார். இப்போ துரைமுருகன் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அரசு பேருந்து என்றாலே பாத்தீங்கன்னா அது தமிழ்நாடு அரசு பேருந்து தான், எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு. ஏன் அரசு பேருந்து என்றால் தமிழ்நாடு அரசு பேருந்து தானே, ஏன் கர்நாடக அரசு பேருந்துன்னு வராதா? தமிழ் எழுதிருக்குல்ல, தமிழ் எழுதிருக்குது. ஆனா கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர்லாம் போனீங்கன்னா தமிழ்லையும் இருக்கும் கன்னடத்துலையும் இருக்கும். அப்ப எந்த மாநிலத்துடைய பெயரா தெரியும்? ஏன் தமிழ்நாடுன்னு பேர் வச்சா உனக்கு என்ன வலிக்குது? ஒரே ஒன்று தான்,
கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு என்பதை வந்து அப்படியே திராவிட நாடாக மாற்றிவிட வேண்டும். ஏன்னா பல மொழி பல இனத்தை சார்ந்தவங்க தமிழ்நாட்டில் இருப்பதனால தமிழ்நாடு என்பதை விட இது திராவிட நாடு என்று இருந்தால் இந்த மாநிலம் எல்லோரும் அமைதியாக வாழ்வதற்கான வழிவகை செய்யலாம் அப்படின்னு ஆட்சி கட்டில் தொடர்ந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருந்தோம்னா கலைஞர் நாடுன்னு மாற்றலாம், இல்லை திராவிட நாடு மாற்றலாம் என்று ஐடியா போட்டானுங்க. கடவுள் பார்த்தா பீஸ் பிடிங்கிட்டான். திருவண்ணாமலை என்று இருந்தது, உண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் என்று இருந்தது. இப்போ என்ன பண்ணாங்க? திருவண்ணாமலை என்பதை இப்போ அருணாச்சலேஸ்வரம் அப்படின்னு மாத்திட்டு கோயிலுக்கு அருணாச்சலேஸ்வரர் கோயில் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்றாங்க திமுக காரணங்க. ஏன்னு கேட்டா தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு புரியணும்னா தமிழ் பெயர் இருந்தா புரியாது. அதனால நாம அருணாச்சலேஸ்வரர்னு பேர் வைப்போம். என்ன புரியுதுங்களா? அருணாச்சலேஸ்வரம் அப்படின்னு திருவண்ணாமலை பெயரை மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பஸ்லையும் அதை மாத்தினாங்க. ஏன்னா கவரநாயுடு நம்ம ஏவாவேலு திருவண்ணாமலை பொறுப்பு அமைச்சராக இருந்தார். அதிகாரம் மிக்கவராக இருந்ததுனால தமிழை நீக்கிட்டு அப்படியே சமஸ்கிருத பேரை கொண்டு வந்தாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும் எதிராக இருக்கிறவங்கன்னு அர்த்தம். மொத்தத்தில் தன்னுடைய சுயநலம் அன்றி வேற எதுவுமே இல்லை திமுகவுக்கு. தங்களை எப்படியெல்லாம் அரசு பணத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் குறியா இருந்தாங்க திமுக காரங்க. இப்போ விஜய் அவர்கள் பெரிய ஆப்பா வச்சுட்டாரு, கதறானுங்கப்பா. அதுலேயும் ஒவ்வொரு திட்டத்தையும் விளம்பரப்படுத்துறதுக்கு தேர்தல் நேரத்தில் ஒரு 6 மாச காலம் டிவிக்கு நாள்தோறும் கொட்டி கொடுத்தாங்க பாருப்பா. இந்த திமுக காரங்க அரசு விளம்பரத்தை மக்களுக்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு கஜானாவே காலி பண்ணாங்க. இப்போ விஜய் அவர்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. லாடம் கட்டுறா இருப்பாரு, கதறானுங்க. தமிழ்நாடு என்று மீண்டும் பெயர் வச்சு இவனுக்கு என்ன நோவுன்னு தெரியல. அரசு பேருந்து என்றாலே தமிழ்நாடு தானே, எதுக்கு மாத்திராராம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒட்டா நீ திராவிட நாடுன்னு பேர் வைப்ப, கலைஞர் நாடுன்னு பேர் வைப்ப, அதுக்கு தான் ஆப்பு. மொத்தத்தில் எப்படியோ ஒன்று திமுக குட்டு சொரா போனால் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நன்றி நண்பர்கள்.